Hey guys, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. My brothers and sisters in my Jonas family. இந்த குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குற இடத்துலையே பிள்ளைகளை அபியூஸ் பண்ணப்படுறாங்க, துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்படுறாங்க. இனிமேல் இந்த குட் டச் பேட் டச் எல்லாம் தேவையில்லை. ஒன்லி நோ டச், ஒன்லி நோ டச். இனிமேல் அதையும் தாண்டி டச் பண்ணுறதை விடுங்க. நெருங்கினா கூட சரியான பாடத்தை போட்டுட்டு தான் விடணும். நம்ம ஸ்பெஷலி நம்ம பெண் பிள்ளைகளுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி போகணும் வரணும், எந்த லிமிட்டில் யாரோட பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பெண் பிள்ளைகளோட எப்படி மரியாதையாக பேசணும், எப்படி மரியாதையாக கண்ணியமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா இந்த ஜென்ரேஷனில் சரி ஒரு அபியூஸ்மெண்ட் இல்லாத ஒரு ஜென்ரேஷனை உருவாக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஏகேடி கவர்மெண்ட் எஜுகேஷனுக்கு நல்லாவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த எஜுகேஷனை சொல்லி கொடுக்குற இடத்துலையே இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிற நேரம் அவங்களுக்கு சரியான தண்டனைகளை உரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு உடனடியாக அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணணும். அது மட்டும் இல்லை, அவங்கள வேலையை விட்டு டெர்மினேட் பண்ணிடணும், வேலையை விட்டு தூக்கிடணும். ஏன்னா இந்த மாதிரி கட்ட எண்ணத்தில் திரிகிற மற்ற மக்களுக்கும் மற்ற நபர்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கும். ஏன்னா தண்டனைகளை அதிகப்படுத்துகிற நேரம் குற்றச்செயல் குறையும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உரிய நபர்களுக்கு உரிய அதிகாரிகளுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்குற நேரம் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். முடியுமான வரை இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்க. உங்கள் கருத்துக்களையும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.